ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பிஎம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தெனை வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது, நல்லாவும் இருந்தது. ஆடி கிருத்திகை அன்றைக்கி லாஸ்ட் வீக் வந்தது இல்லையா, ஃப்ரைடே அப்போது செஞ்சேன். சூப்பராக இருந்தது, நல்லாவும் இருந்தது. நம்ம தெனை வச்சு பொங்கல் செய்யலாம், உப்புமா செய்யலாம், கஞ்சி செய்யலாம். இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருந்தது. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆல்ரெடி 3 பங்கு தெனை அரிசி, 1 பங்கு சிறு பருப்பு நான் 1 ஹவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்ட பிறகு 2.5 மடங்கு தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மலர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வெல்லமும் எடுத்து நம்ம கரைச்சி வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு பதெல்லாம் வேணாம், வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதை வடிகட்டி எடுத்து இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வெல்லம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து வெல்லம் வந்து நம்ம பருப்பு அரிசி ஈக்குவலாக எடுக்கிறோம். பட் தேங்காய் பால் வந்து அதில் பாதி தான் எடுக்கணும், 1 மடங்கு தான் எடுக்கணும். எடுத்து ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பசும்பால் கூட இதில் காய்ச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஹீட் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணி விட்டுடணும். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம், ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பொடியாக கட் பண்ண தேங்காவை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நல்லா இருந்தது.